உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் டீன் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயிற்சி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரலை காட்சிகளை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் தற்போது அடிப்படை வசதி செய்து தரக்கோரி 3வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை வசதி செய்து தரக்கோரி 3வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிவகங்கையிலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், தற்போது பயிற்சி மருத்துவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருணியா. சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு மருத்துவமனையில் பணி முடித்து விடுதிக்கு செல்லும் பொழுது ஒரு மர்ம நபர் அவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அவரை தாக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மருத்துவ பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு போராட்டம் ஈடுபட்டு வந்தாங்க. குற்றவாளியை கைது செய்யணும், எங்களுக்கு அடிப்படை வசதியை செய்து தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவர் தொடர் போராட்டம் ஈடுபட்டாங்க. குற்றவாளி நேற்று மாலை குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கட்டமைப்பும் அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி இன்று 3வது நாளாக மருத்துவ பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த போராட்டம் காரணமாக அதனுடைய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு சிறு நேரம் பரபரப்பான சூழ்நிலை தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த மாணவர்களிடையே அதிகாரிகளும் மற்றும் காவல்துறை பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த வளாகங்கள் முழு அளவுல பாதுகாப்பு ஏற்படுத்தணும், செக்யூரிட்டிஸ் பலப்படுத்தணும். அப்புறம் அனைத்து பகுதியிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அனைத்து பகுதியிலும் விளக்குகள் விளக்குகள் அமைக்க வேண்டும். உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்க வேண்டும். 24 மணி நேரம் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்து சொல்ற பொறுத்து தான் இது தெரிய வரும். அருமையா ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.